நெக்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம்? நெக்ஸ்ட் மாட் சம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். சரி, ஓகே. கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்த்தலாமா? வேர் இஸ் மாட் சம்? ஓகே. ஸோ கொஸ்டின்ல நம்ம கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க? given an array. ஓகே, நம்ம கிட்ட ஒரு அரே கொடுத்துட்டாங்க. ஃபைன், அரேவோட நேம் a. கால்குலேட் த சம் ஆஃப் ஓகே a of I mod a of j for all possible ij pairs. அதாவது எந்த கண்டிஷனும் இல்லாம எல்லா பாசிபிள் ij பேர்ஸை சம் பண்ணணும். அதாவது சம்னா சும்மா பேர்ஸை சம் பண்ணக்கூடாது, அந்த பேர்ஸை மாட் பண்ணி கிடைக்கிற ஆன்சரை சம் பண்ணணும். ரிட்டர்ன் சம் ஓகே மாடுலஸ் 10 power 9 plus 7 as an output. சரி, ஓகே. இப்போ நம்ம கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு அரே கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன். 1 2 3 அப்படிங்கிற ஒரு அரே கொடுத்துட்டாங்க. ஸோ லெட்ஸ் இமேஜின் வி ஹேவ் அ 1 2 3 அரே. 1 2 3 அரே, 1 2 3 அரே. இப்போ இந்த 1 2 3 அரேல என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? இதோட சம் என்ன நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னா, சம் வந்து கிரேட்டர் தென் 10 power 9 plus 7 இருக்க போதா? அதனால என்ன பண்ண சொல்லிட்டாங்க? நம்மள மாட் பண்ண சொல்லிட்டாங்க. மாட் 10 power 9 plus 7 கூட மாட் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. இது ஒரு அப்சர்வேஷன். ஓகே, கீப் இட் ரைட் சைட். ஸோ நெக்ஸ்ட் அப்சர்வேஷன் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ பேர் ஆல் த பாசிபிள் பேர்ஸ் அப்படின்னா என்னது? இப்போ ரெண்டு பேர்னா என்ன எடுப்போம்? ஐஜேன்னு ரெண்டு எடுப்போமா? இனிஷியலா ஐ இங்க இருக்கு, என்னது ஜேவை இங்க பிளேஸ் பண்றோம். பிளேஸ் பண்ணா என்னது? 1 modulus 1. ஓகே, 1 modulus 1 என்னது? that will be 0. next 1 modulus 2. 1 modulus 2 என்னது? that will be 1. 1 modulus 3 என்னது? 1 modulus 3 that will be 1. next என்னது? ஐய நம்ம நெக்ஸ்ட் இங்க பிளேஸ் பண்றோம். நெக்ஸ்ட் திரும்ப ஜேவை இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 2 modulus 1 that will be 0. 2 modulus 2 that will be also 0. next 2 modulus 3 என்னது? 2 modulus 3 that will be 2. next என்ன பண்ணுவோம்? அடுத்த பேருக்கு ஐயை இங்க பிளேஸ் பண்ணுவோம், திரும்ப ஜேவை இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இவங்க எந்த கண்டிஷனும் கொடுக்கல. I not equal to j, then always I less than j, அந்த மாதிரி எந்த கண்டிஷனும் கொடுக்க கிடையாது. ஸோ எல்லா பாசிபிள் பேர்ஸையும் நம்ம எடுக்கிறோம். next 3 modulus 1 that will be 0. next 3 modulus 2 அதுவும் என்னது? 3 modulus 2 that will be 1. next 3 modulus 3 that will be 0. இப்போ இந்த மாதிரி கேஸ்ல இதோட சம் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். அப்போ இதோட சம் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்குது? 2 4 5. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, our answer is 5. சரி, ஓகே. இதுக்கு என்ன ரெண்டு லூப் தானே ரன் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அப்ரோச்சுக்கு வாட் இஸ் அவர் டைம் காம்ப்ளெக்சிட்டி? டைம் காம்ப்ளெக்சிட்டி ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர், பிகாஸ் i into j ரெண்டு லூப் யூஸ் பண்றோம், n ஸ்கொயர். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தோம்னா ஆர்டர் ஆஃப் 1, ஏன்னா we haven't taken any extra space, that's why space complexity equal to order of 1. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த given அரேலயே எனக்கு ஒரு டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கு அப்படின்னு வைங்களேன். 1 2 அகைன் என்ன பண்ணலாம்? அகைன் ஒரு 2, தென் அகைன் அதுக்கப்புறம் என்னது? 3 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு நான் பேர்ஸ் எடுத்து எழுதுனா என்ன எழுதுவேன்? 1 mod 2, திரும்ப 1 mod 2, 1 mod 3. ஓகே, நெக்ஸ்ட் 1 mod 1. ஓகே, 1 mod 1 மிஸ் ஆகுதா? லெட்ஸ் ரைட் இட் தட் ஆல்சோ. 1 mod 1 ஃபர்ஸ்ட், 1 modulus 1. இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 0. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 0. சாரி, 1 modulus 2னா that will be 1. இதுக்கு நமக்கு 1 வரும், இதுக்கும் நமக்கு 1 வரும், இதுக்கும் நமக்கு என்ன வரும்? ஒரே ஒரு 2 எக்ஸ்ட்ரா இருக்குன்னா என்னது? 1 கூட 2 பண்ணுவோம், 1 கூட 1 பண்ணுவோம், 1 கூட 2 பண்ணுவோம், 1 கூட 3 பண்ணுவோம். சேம் இங்க 2 கூட என்னெல்லாம் பண்ணுமோ இந்த ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா பேர் மட்டும் எக்ஸ்ட்ரா வரப்போதா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க உங்களுக்கு 1 2 3 திரும்ப ஒரு 2 இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த 1 2 கூட பண்ணிருப்பீங்க. எக்ஸ்ட்ரா என்ன மட்டும்தான் வரும் இது கூட? உங்களுக்கு ஆல்ரெடி இங்க என்ன இருந்ததோ அதே தான் வரும். இருங்க நான் சொல்றேன். எக்ஸ்ட்ரா இது மட்டும்தான் நான் வருங்கிறத நீங்க பார்த்து சொல்லிக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா என்ன மட்டும்தான் வரும் இது கூட? இது கூட சேம், இது கூட எக்ஸ்ட்ரா என்ன மட்டும்தான் வரும்? இந்த 2 கூட நம்ம பண்ண எல்லாமே, இந்த 2 கூட பண்ண எல்லாமே திரும்ப ரிப்பீட்டட் ஆகும். கரெக்டா? திரும்ப ரிப்பீட்டட் ஆகும். ஏன் அப்படின்னா முதல்ல இந்த 2 இல்லாம பாருங்களேன். 1 mod 1, 1 mod 2, 1 mod 3. இப்ப என்ன வந்திருக்கு? 1 mod 2ங்கிறது எக்ஸ்ட்ரா வந்திருக்குமா?
1 மாடுலஸ் 2 அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா வந்திருக்குமா? அப்ப நம்ம அதெல்லாம் இங்க சும்மா எழுதிப்போம் அப்படியே இதுல இருந்து 1 மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கலாம். சரி ஓகே. நெக்ஸ்ட் 2 மாடுலஸ் 1 2 மாடுலஸ் 2 2 மாடுலஸ் 3 திரும்ப என்ன வரும்? ஒரு 2 மாடுலஸ் 2 அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா வந்திருக்குமா? ஃபைன். 3 எடுத்தோம்னா 3 மாடுலஸ் 1 3 மாடுலஸ் 2 3 மாடுலஸ் 3 திரும்ப என்ன வரும்? 3 மாடுலஸ் 2 அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். தட் வில் பி 1. இப்போ இந்த 2 எடுத்தோம்னா என்ன பண்ணுவோம்? 2 மாடுலஸ் 1 2 மாடுலஸ் 2 2 மாடுலஸ் 2 2 மாடுலஸ் 3 திரும்ப 2 மாடுலஸ் 2 அப்படின்னு வந்திருக்கும். தட் வில் பி 0. இப்போ இதோட ஆன்சர் என்ன? 1 2 3 3 பிளஸ் ஒரு 2 5 6 7 8 9 கரெக்டா? ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் 9 வந்திருக்கு. இது நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா n ஸ்கொயர்ல சால்வ் பண்ணோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய அரேவோட லென்த் ஓகேங்களா, அரேவோட லென்த்தே வந்து 10 பவர் 8 அப்படின்னா என்ன ஆகும்? 8 into 8 10 பவர் 16ல வரும். அப்ப நம்ம அதை சால்வ் பண்ண முடியாது. அதிகபட்சமாவே நம்ம இதுல தான் சால்வ் பண்ணணும், 10 பவர் 8க்குள்ள தான் சால்வ் பண்ணணும். சரி ஓகே, இதை வேற எந்த அப்ரோச்ல எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, இப்ப இந்த 2ங்கிற பேரு ஆல்ரெடி எது கூட இந்த ரெண்டும் ஈக்குவலா இருக்கா? இந்த 2ங்கிற பேரு இங்க என்ன எது கூட பேர் பண்ணுச்சோ அதே தான் இங்க இருக்கு. கரெக்டா? இங்க என்ன வந்ததோ இந்த 2ங்கிற பேரு எது கூட எல்லாம் பண்ணுச்சோ அதே தான் இங்கே இருக்கு. அப்போ ரிப்பீட்டட் வந்தா சம்திங் த சேம் ஆன்சர் வில் பி ரிப்பீட்டட் அப்படிங்கிறது என்னுடைய ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன். சரி, இதை நான் வேற எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா, இதை நம்ம எப்படிதான் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இங்க பாருங்க, உங்களுக்கு 2ஓட கவுண்ட் எவ்வளவு டைம் இருக்கு? 2 டைம் இருக்கு. முதல்ல நான் என்ன பண்ணிக்கிறேன், எல்லாத்தோட கவுண்ட் எழுதிக்கிறேன்னு வைங்களேன். எல்லாத்தோட கவுண்ட்டை நம்ம எழுதிக்கலாம். ஓகே, கவுண்ட் அப்படின்னா 1 எவ்வளவு டைம் இருக்கு? 1 டைம். 2 எவ்வளவு டைம் இருக்கு? தட் வில் பி 2 டைம். 3 எவ்வளவு டைம் இருக்கு? தட் வில் பி 1 டைம். இப்ப நான் இந்த 2 எடுக்கிறேன் அப்படின்னா இந்த 2 2 டைம் இருக்கு. இந்த 2 டைம் இருக்கிற 2 நான் எது கூட எல்லாம் பேர் பண்ண முடியும்? பேலன்ஸ் இருக்கிற இந்த 2 வேல்யூ கூட தானே பேர் பண்ண முடியும். கரெக்டா? இப்ப நான் இந்த 2 1 கூட பேர் பண்றேன்னா 2 1 கூட பேர் பண்றேன்னா மொத்த 2ஓட கவுண்ட் என்ன? அது 2 டைம். அப்ப நான் 2 மாடுலஸ் 1 பண்றேன் அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? எனக்கு 2 கிடைக்கும். அந்த 2 நீங்க இந்த 2 வந்து ஒரு டைம் கிடையாது, 2 டைம் இருக்கு. அப்ப இதோட ஆன்சரோட கான்ட்ரிபியூஷன் என்ன? அதுவும் 2 டைம். அப்ப 2க்கு 4 கிடைக்கும். கரெக்டா? இங்க பாருங்க, 2 கூட பேரா இருக்கிறதோட ஆன்சர் மட்டும் பாத்தீங்கன்னா 4. இங்கேயும் 2 இங்கேயும் 2. கரெக்டா? இப்போ நம்ம இதுல என்ன எடுத்துக்கிறோம்? முதல்ல 2 அப்படிங்கறத எடுத்துக்கிறோம். 2ங்கிற வேல்யூ எனக்கு வேணும். நெக்ஸ்ட் எது கூட பேர் பண்றோமோ, எது கூட மாட் பண்றோமோ அந்த வேல்யூ 2 mod 1. இப்போ இதுக்கு ஒரு ஆன்சர் வரும். இந்த ஆன்சரோட கான்ட்ரிபியூஷன் என்ன? இந்த 2ங்கிறது எவ்வளவு டைம் இருக்கோ அதை என்ன பண்ணணும்? அவ்வளோ டைம் நம்ம அதை மல்டிபிள் பண்ணணும். கரெக்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே 2ங்கிறது 2 டைம் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் எவ்வளவு டைம் இந்த 2ஓட கான்ட்ரிபியூஷன் இருக்கு? 2 டைம் இருக்கு. இன்டூ 1ஓட கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு டைம் இருக்கு? ஒரு டைம் தான் இருக்கு. அப்ப 2 into 1 ரெண்டோட பேர் எவ்வளவு டைம் தான் வரும்? எனக்கு 2 டைம் தான் வரும். ஓகே, அப்ப இந்த 2 டைம் எனக்கு இந்த 2 mod 1ஓட பண்ணோம்னா இந்த 2 டைம் இன்டூ 2 mod 1 பண்ணா என்ன வேல்யூ கிடைக்குதோ அந்த வேல்யூ 2 mod 1 பண்ணா என்ன கிடைக்கும்? 2. அப்ப டோட்டலா இந்த 2, 1ஓட பேரோட கான்ட்ரிபியூஷன் 4 அப்படிங்கிறது நமக்கு இதோட அர்த்தம். அப்ப முதல்ல என்ன பண்ணணும்? 2ஓட கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு, 1ஓட கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு. Why? Because இந்த 1 2 டைம் இருந்தா 2 1 சேர்ந்து எவ்வளவு பேர்ஸை கிரியேட் பண்ணும்? இங்க பாருங்க, இப்ப இந்த 1 2 டைம் இருக்குன்னு வைங்க. 1, 1 2, 2. இப்ப நான் என்ன பண்றேன்? 1 2 டைம் இருக்கு, 2 2 டைம் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? முதல்ல 1 2 கூட பேர் பண்றேன்னா 1 எவ்வளவு டைம் இருக்கு? 2 டைம் இருக்கு. 2 எவ்வளவு டைம் இருக்கு? அதுவும் 2 டைம் இருக்கு. இப்ப இந்த ரெண்டு கூட சேர்ந்து 1 mod 2 பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 1 மாடுலஸ் 2 பண்ணா கிடைக்கிறது அதோட வேல்யூ 1. அப்போ 2 into 2 into 1 என்னது? 4. அப்போ 4 தான் 4 கான்ட்ரிபியூஷன். இந்த 1 2 நீங்க பேர் பண்ணீங்கன்னா 4 கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு நான் சொல்றேன். இங்க பாருங்க, 1 மாடுலஸ் 2 திரும்ப 2 கூட மட்டும் பேர் பண்ணும்போது திரும்ப இந்த 1 மாடுலஸ் 2 திரும்ப இந்த 1 மாடுலஸ் 2 இந்த 1 மாடுலஸ் 2. அப்ப என்ன கிடைக்கும்? 1 மாடுலஸ் 2 1 மாடுலஸ் 2 1 1 1 1. டோட்டலி ஐ ஹேவ் a 4 கான்ட்ரிபியூஷன். ஸோ அப்போ இதோட வேல்யூ சம்மோட வேல்யூ என்னது? 4. சரி ஓகே, இந்த அப்ரோச் எனக்கு புரியுது. அப்போ இதை நான் எப்படி சால்வ் பண்றது? எல்லாத்தோட கான்ட்ரிபியூஷனை எடுத்துட்டு எப்படி நான் எந்த வேல்யூஸ்ல பாக்குறது? 1 இருக்குன்னா 1 எடுக்கணுமா, 2 இருக்குன்னா 2 எடுக்கணுமானா இங்க பாருங்க, லிசன். உங்களுடைய அதிகபட்சமா அரேயோட ஐல இருக்கிற அந்த அரேயோட அந்த பர்டிகுலர் வேல்யூஸ் எந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும்? 10 பவர் 3 வரைக்கும் தான் இருக்கும். அப்ப 10 பவர் 3 வரைக்கும் தான் இருக்கும்னா என்னது? அதிகபட்சமாவே மேக்சிமம் வேல்யூவே 10 பவர் 3 தான்.
அப்ப நான் என்ன பண்றேன் 10⁻3 வரைக்கும் மட்டும் ஒரு லூப்பை ரன் பண்றேன். ஓகேங்களா, 10⁻3 வரைக்கும் மட்டும் ஒரு லூப்பை ரன் பண்றேன். இப்போ நம்ம கிட்ட வேல்யூ என்ன இருக்கு, 1 2 3 and 2 இருக்குன்னு வைங்க. முதல்ல பண்ண வேண்டியது என்னது, கான்ட்ரிபியூஷன்ஸ். 1 வந்து 1 டைம் இருக்கு, 2 2 டைம் இருக்கு, 3 1 டைம் இருக்குங்கிறத ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், ஃபார் i 1ல இருந்து அதிகபட்சமாவே எவ்வளவு தூரம் தான் போகும், 10⁻3 வரைக்கும் தான் போகும். நெக்ஸ்ட் ஃபார் ஜேவும் இன்னொரு வேல்யூ எது வரைக்கும் தான் போகும், சேம் 10⁻3 வரைக்கும் தான் போகும். j less than or equal to 1000 j பிளஸ் பிளஸ். இப்ப என்னது, இந்த ஐங்கிற வேல்யூ என்னுடைய ஆஷ் மேப்ல இருக்கா, இப்போ 1ங்கிறது இருக்கா, இருக்குன்னா எத்தனை டைம் இருக்கு, 1 டைம் இருக்கு. நெக்ஸ்ட் ஜேங்கிற இன்னொரு 1ங்கிறது என்னுடைய ஆஷ் மேப்ல இருக்கா, இருக்குன்னா எத்தனை டைம் இருக்கு, அதை எடுத்துக்கலாம். கரெக்டா, அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆஷ் மேப் ஆஃப் ஐ இன்டூ ஆஷ் மேப் ஆஃப் ஜே இன்டூ ஐ மாடு ஜே பண்ணிட்டா முடிஞ்சது. நமக்கு வேணுங்கிற சம் கிடைச்சிரும். ஆன்சர் கூட இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு வேணுங்கிற சம் கிடைச்சிரும். பட் ஆனா இப்போ நீங்க 1000 வரைக்கும் எடுத்திருக்கீங்க, ஐயோட வேல்யூ ஆல்வேஸ் ஆஷ் மேப்ல இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ 4ன்னு இருக்குது, ஜே ஈக்குவல் டு 8ன்னு இருக்குது, 4 மாடோட 8 4ங்கிற கான்ட்ரிபியூஷன் இங்க தரும். பட் ஆஷ் மேப் ஆஃப் 4 என்ன தரும், 4ங்கிற வேல்யூ என்னுடைய இதுக்குள்ளேயே கிடையாது. கரெக்டா, 4ங்கிற வேல்யூ எனக்கு என்னுடைய அறையிலேயே கிடையாது. அப்ப இதே தான் எனக்கு தரும், 0ன்னு தரும். அப்ப 0 into 0 0 into anything that will be 0. அப்ப அதோட கான்ட்ரிபியூஷன்லாம் எனக்கு கிடைக்காது. ஒன்லி இருக்கிற வேல்யூஸை மட்டும்தான் என்ன பண்ணும், ஆஷ் மேப் வந்து ரிசல்ட்டை கொடுக்கும். மற்றபடி இல்லாத வேல்யூக்குள்ள என்ன கொடுக்கும், 0 கொடுக்கும். அப்ப நான் இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல ஒரு ஆஷ் மேப்ல ஃபார் int i equal to 1 i less than or equal to 1000 i plus plus. Next for int j equal to 1 j less than or equal to 1000 j plus plus. இப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு லூப்க்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், 10⁻3 into 10⁻3 that will be 10⁻6. அப்போ ஓவராலா 10⁻7 and 8 விட கம்மியாக தான் இருக்கு. இப்போ ஆஷ் மேப் இன்டீஜர் ஆஷ் மேப் ஈக்குவல் டு நியூ ஆஷ் மேப். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ஆஷ் மேப்ல வேல்யூ புட் பண்ணும். ஃபார் int value of ஏல இருக்கிற எல்லா வேல்யூவும் நான் என்ன பண்றேன், ஆஷ் மேப்ல புட் பண்றேன். ஆஷ் மேப் டாட் புட் ஆஃப் அந்த வேல்யூ எவ்வளோ டைம், ஆஷ் மேப் டாட் கெட் ஆர் டிஃபால்ட் ஆஃப் ஆல்ரெடி அந்த வேல்யூ எவ்வளோ டைம் இருக்கோ அவ்வளோ டைம், அப்படி இல்லைன்னா 0 கூட +1. இப்போ நான் ஆஷ் மேப் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும், இனிஷியலா ஆன்சர் int ஆன்சர் ஈக்குவல் டு 0. நமக்கு மாட் பண்றதுனால மாட் வேல்யூஸ் எடுத்து வச்சுக்கலாம். மாட் ஈக்குவல் டு 10⁻1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, இப்போ 10⁻9 + 7 போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும், ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் பிளஸ் முதல்ல ஆஷ் மேப் டாட் கெட் ஆஃப் ஐ, இந்த ஐங்கிற வேல்யூ இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இருந்ததுன்னா எவ்வளோ டைம் இருக்கோ அவ்வளோ டைம். தென் ஆஷ் மேப் டாட் கெட் ஆஃப் ஜேங்கிற வேல்யூ இருக்குன்னா எவ்வளோ டைமோ அதை மல்டிபிள் பண்ணுங்க. பிளஸ் அதுக்கப்புறம் ஐ மாடுலோ ஜேவை நம்ம பண்றோம். இப்போ இந்த ரெண்டு பேருமே ஆஷ் மேப்ல இருந்தா மட்டும்தான் அதோட கவுண்ட்டும் பிளஸ் ஐ மாடுலோ ஜே பண்ணியும் அதோட கான்ட்ரிபியூஷன் நமக்கு கிடைக்க போகுது. அது இல்லைன்னா நமக்கு அந்த கான்ட்ரிபியூஷன் வருமானா, வரவே வராது. அப்போ இங்க இல்லைன்னா நான் அதுக்கு பதில என்ன ரிட்டர்ன் பண்ணணும், அதுக்கு பதில எனக்கு தேவையானது 0. கரெக்டா, அப்ப என்ன யூஸ் பண்ணலாம், கெட் ஆர் டிஃபால்ட் ஆஃப் ஐ இருந்தா அதோட வேல்யூ, அப்படி இல்லைன்னா 0. கெட் ஆர் டிஃபால்ட் ஆஃப் ஜே இருக்குன்னா அதோட வேல்யூ, இல்லைன்னா பை டிஃபால்ட் 0 கொடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் பிளஸ். இப்போ இங்கே ஆன்சர் பிளஸ் பண்றதுனால மாடுலோ எங்க வேணாலும் ஓல்டு மாடுலோ பண்ணாலும் ஓகே தான். பட் ஃபைனலா ரிட்டர்ன் ஆன்சர் கூட மாடு பண்ணி ரிட்டர்ன் பண்ணீங்கன்னா போதும். ஏன்னா அவங்க ஆன்சரோட மாட் பண்ண சொல்லியிருக்காங்க கடைசியா இருந்த சம்மோட. இதர் நீங்க சம் பண்ணும்போதே மாடு பண்ணலாம், அதுவும் நீங்க பண்ணலாம். ஸோ பட் இப்படி பண்ணி பார்ப்போம், டெஸ்ட் கேஸ் ரன் ஆகலைன்னா அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, நான் ரன் பண்ணியிருக்கேன். ரன் பண்ணா ஸ்டில் ப்ராசஸிங்லேயே இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ இப்போ சப்மிட் பண்றேன். எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுதானு அவ்வளோதாங்க, எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் மேனர். இங்க இருந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா 2 பேர்ஸ் எடுக்கிறோம். ஏன்னா இந்த அறையில இருக்கிற ஓவரால் வேல்யூஸே 1000 தான் இருக்குங்கிறனால நான் என்ன பண்ணிக்கிறேன், 1ல இருந்து 1000 வரைக்கும்
1 எவ்வளோ டைம்ஸ் இருக்கு, திரும்ப அதோட பேர். அப்படி எழுதும்போது எனக்கு 10⁻6 தான் ஓவராலாவே எனக்கு ஐட்ரேஷனா வருது. இதை நீங்க இன்னும் நெக்ஸ்ட் ஒருவேளை ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படின்னா டில் நீங்க 1000 வரைக்கும் போகணும்னு கூட இல்ல, மேக்ஸிமம் ஆஃப் அரே வேல்யூ வரைக்கும் நீங்க போகலாம். மேக்ஸிமம் ஆஃப் அரே வேல்யூ. அப்ப என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் கண்டுபிடிச்சு டில் அந்த வேல்யூ வரைக்கும் ஐயையும் ஜேவையும் கூட ரன் பண்ணலாம். தட்ஸ் யுவர் விஷ். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோல எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல பின் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye, take care.